டித்வா புயலினால் ஏற்பட்ட பெரும் சேதம் காரணமாக இலங்கையின் 1593 கிலோமீட்டர் தொடருந்து வலையமைப்பில் 478 கிலோமீட்டர் மட்டுமே தற்போது பயன்படுத்தக்கூடியதாக உள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் பி.கே. பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். டித்வா புயல் இலங்கையின் பல மாவட்டங்களில் போக்குவரத்து, விவசாயம், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகளை கடுமையாக பாதித்துள்ளதாக சந்திரகீர்த்தி தெரிவித்தார். 1777 குளங்கள், 483 அணைகள், 1936 கால்வாய்கள் மற்றும் 328 விவசாய வீதிகள் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சுமார் 1,37,265 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் 305 சிறு நீர்ப்பாசன கால்வாய்களும் அழிந்துள்ளதாக தெரிவித்தார். அழிவுக்கு பின்னர் இதுவரை 246 வீதிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நாடு முழுவதும் 22 பாலங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மீட்பு 90% உயர்ந்துள்ளது. இருப்பினும் நுவரெலியா மாவட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 35,31,841 மின்சார இணைப்புகளில் 72% இணைப்புகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் பி.கே. பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார்.